சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாகை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஒன் முறையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாகை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன் முறையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவினுடைய உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் தொகுதி வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தனது பணிகளை துவங்கியிருக்கும் நிலையில் ஒவ்வொரு தொகுதியின் வாரியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகள் என அடிப்படையில் பல்வேறு கணக்குகளாக பிரிக்கப்பட்டு முதல் 100 தொகுதிகளில் தற்போது முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் மற்றும் பகுதி ஒன்றிய கழக செயலர் வரை தொடர்ச்சியாக தொகுதி ஒன்றுக்கு 10 பேர் வீதம் முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். தனித்தனியே இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சுமார் ஒவ்வொருத்தரிடம் 10 நிமிடங்கள் வரை முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது நாகை மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். இதுவரை மொத்தமாக 19 நாட்களில் 48 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்த நிலையில் தற்போது 20வது நாளாக ஒன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நாகை தொகுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டு திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றார்கள். தற்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இந்த முறை எந்த கூட்டணிக்கு தரலாமா, அதே போல தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, மேலும் தொடர்ச்சியாக அரசனுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்கள் எடுத்து செல்ல வேண்டிய உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து மீண்டும் திமுக சார்பில் 200 தொகுதிகளும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை சரி செய்தல், அரசுடைய சாதனை திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கொடுத்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினம் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.